ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ G64 5G இந்த மொபைல் எப்படி இருக்குது? வாங்கலாமா? வேண்டாமா? கொடுக்குற காசுக்கு வொர்த்தா இருக்கா? அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி, டிஸ்ப்ளே, ப்ராசஸர், பர்ஃபார்மன்ஸு, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போட்டது மாதிரி இன்ட்ரோஸ் டிஸ்ல நாங்கள் வீடியோ போட்டோம் சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். மோட்டோ G64 5G இது ஏப்ரல் 16 லான்ச் ஆன ஆஃபீஸில் அவங்களே சொல்லிட்டாங்க. இதோட டிஸ்பிளே வந்து போயிடலாங்க. 6.5 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ஸ்பீடோட கொடுக்குறாங்க. டச் அப்படிங்கிற 240 ஹெர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஆனால் 120 ஹெர்ட்ஸ் கொடுக்குறதுனால நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் டிஸ்பிளே வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஏன்னா பட்ஜெட் அந்த ரேஞ்ச் தான் வருங்க, அதனால தான். அடுத்து இந்த மொபைலில் 50 எம்பிக்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. வைட் ஆங்கிள் சென்சாராக 50 எம்பி கொடுக்குறாங்க. கூடவே ஓஐஎஸ் சப்போர்ட்டும் இருக்குதுங்க. அடுத்து 8 எம்பி அல்ட்ரா வைட், மேக்ரோ, டெப்த் இது மாதிரிலாம் பயன்படுங்க. 8 எம்பி. அடுத்தது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 16 எம்பி கொடுத்துருக்காங்க. பேக்கில் ஒரு டீசெண்டான இமேஜ், இந்த செக்மெண்ட்டில் நல்லாவே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில். அப்புறம் ஃப்ரண்ட் 16 எம்பி கொடுக்குறதுனால ஒரு டீசென்ட் ஃபோட்டோவில் எடுக்கலாங்க. ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா நல்லாவே இருக்குது அந்த ஃபோனில். அடுத்து 6000 mAh பேட்டரி, நல்லா மேசிவான பேட்டரி. நல்லா 1 டே 2 டேஸ் வரைக்கும் சார்ஜ் நிற்கிங்க, அந்த அளவுக்கு மேசிவான பேட்டரி. அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜ், அதை ஃபுல்ஃபில் பண்ண 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்ம ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்தா தான் அந்த 6000 mAh பேட்டரி அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் போட முடியுங்க. அதுக்காக அடுத்தது 8GB ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது, 12GB ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 8GB ரேம் பண்ணிட்டீங்கன்னா 16GB விர்ச்சுவலாகவும் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு 8GB அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, மொபைல் ஸ்லோவாயிரு. அடுத்தது 8GB ரேம் வேரியன்ட் 128GB இன்டர்ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் இந்தியா பிரைஸில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 to 16,000 அந்த ரேஞ்சில் வருங்க. மோஸ்ட்லி 16,000 வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸ் மீடியாடெக் டைமென்சிட்டி 7025 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் இதை ஃபஸ்ட், அதாவது இந்த ப்ராசஸ் இந்தியாவில் இதை ஃபஸ்ட்டாக வருது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஒரு டீசெண்டான ப்ராசஸ். ஆமாங்க, ஒரு 15,000க்கு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த ப்ராசஸ் தான் இது. ஓகேங்களா? ஆமாங்க, அதாவது ஸ்னாப் ட்ராகன் 6 ஜெனோட கொஞ்சம் கம்மிங்க. ஓகேங்களா? அடுத்தது 8.8 திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது ஃபோனு. 3 கலர் வேரியண்ட்டில் வருதுங்க இந்த ஃபோன். அடுத்தது IP52க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க இந்த ஃபோனில். அடுத்து Android 14 வருதுங்க. Android 15க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. இதில் 5G சப்போர்ட்டும் இருக்குது, டூயல் சிம்மும் இருக்குது, எஃப்எம் ரேடியோவும் இருக்குது. அப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டூயல் ஸ்பீக்கர் டால்பி அட்டாமஸில் வச்சுருக்காங்க. இந்த மொபைலோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் பார்த்துலங்க, 6000 mAh பேட்டரி கொடுக்குறதுனால நல்ல மேசிவான பேட்டரி, 2 டேஸ் வரைக்கும் சார்ஜ் பக்காவாக நிற்குங்க. அடுத்து இந்த ப்ராசஸ் ஒரு 14,000 15,000 ரேஞ்சுக்கு இந்த ப்ராசஸ் கொடுப்பாங்க. அவங்களும் இதை கொடுத்துருக்காங்க. கேமராவும் ஒரு டீசெண்டான கேமரா இமேஜில் எடுக்கலாங்க ப்ராசஸ். ஓகேங்களா? அடுத்து 8GB ரேம் வேரியன்ட் ஒரு 15,000 வைக்கிறது நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்து டிஸ்பிளே வந்து 120 ஹெர்ட்ஸ் கொடுத்தாலுமே இது ஒரு எல்சி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு இந்த 14 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க இதில். ஆமாங்க, 14 5G சப்போர்ட் பேண்ட்ஸும் இருக்குது. நம்ம இந்தியாவுக்கு கண்டிப்பாக செட் ஆகுங்க. அடுத்தது இந்த மொபைலோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, இதோட ஏட்ஸ் தொல்லை இருக்காது. அதாவது ஒவ்வொரு ஃபோனில் ஏட்ஸ் வந்துறீங்களா, ஆஃபீஸில் அவங்களும் அனுப்புவாங்க. அந்த ஏட்ஸ் தொல்லையில் இதில் இருக்காது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இருக்குது, ஒரு க்ளீனாக இருக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் தாராளமாக இதை எடுக்கலாங்க. ப்ரோ என்ன ப்ரோ சொல்ல வர, 15,000க்கு இந்த ஃபோன் எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாங்க. ஒரு 15,000க்கு ஒர்த்தான ஃபோனு. 15,000 to 16,000, ஏன்னா எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இந்த போர்ட் பிடிச்சி சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் வீடியோ போட்டோம்னு சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபோன் பிடிச்சது கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பொருள் சந்திப்பன். பை, டேக் கேர்.